வெல்கம் டு அன்னை சமையல். கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு முடியாமல் கால் வலினால வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் என்னையோட வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய். சரி, இதெல்லாம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கிடும். ஓரளவு நல்லா வதங்கணும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கணும். மூடி வைக்கலாம் கூடாது, அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வதங்கணும். இந்த கலர் மாறி வரவும் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிறேன், அதையும் கலந்துக்கலாம். மிளகாய் அதையும் கலந்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துடலாம். கழுவி வச்சு சிக்கனை அதில் கலந்துடுறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா பரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா பரட்டணும். அதுக்கு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்து நல்லா வதக்கிடணும். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடணும். இப்போ நல்லா மூடி வச்சது நல்லா வெந்துட்டு இப்போ மசாலாக்கள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/2 ஸ்பூன் கலந்துருக்கேன். 1 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி கலந்து கிளறிடலாம். தேவைக்கேற்ற கல் உப்பு போட்டு கலந்து மூடி வச்சிடணும். தண்ணி தேவைன்னா விட்டுக்கலாம். இது கிரேவி மாதிரி தான் வைக்கேன். பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் மிளகு தூத்து வைக்கலாம். விலையில் எடுத்து வைக்கிறேன் லைட்டாக. அதையும் கலரி விட்டுக்கிறோம். மசாலா நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. மூடி வச்சு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இதில் உருளைக்கிழங்கு ஏன் போடுதுன்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு சிலர் கறி சாப்பிட மாட்டோம். அதனால் சாப்பிடாதவங்க அது உருளைக்கிழங்கு வச்சு தொட்டுக்கிடுவாங்க. இன்னும் குழம்பு சேர்த்துக்கலாம். இது சிக்கன் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் உருளைக்கிழங்கு போடுறேன். சிலர் காணாமல் போடுறாங்களா நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது உருளைக்கிழங்கு போட்டால் அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். அதுக்காக தான் அதை போடுறது. ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பண்ணலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லேசாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.